கிறிஸ்து இயேசுவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இன்று நாம் தாயாம் திருவையோடு இணைந்து தூய மார்க் நற்செய்தியாளருடைய விழாவை கொண்டாட திரு அவை நமக்கு அழைப்பு விடுக்கிறது. பாஸ்கா காலத்தின் 3ஆம் வாரத்திலே சனிக்கிழமையிலே இந்த இறை வார்த்தை வழிபாட்டிலே மார்க் நற்செய்தி 16ஆம் அதிகாரம் 15 முதல் 20 வரை உள்ள இறை வார்த்தையிலே உலகெங்கும் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தியை பறைசாற்ற இன்றைய இறை வார்த்தையினுடைய ஒரு மைய சிந்தனையாக அமைந்திருக்கிறது. மார்க் நற்செய்தியாளர் தொடக்க கால திரு அவையிலே ஒரு மிக முக்கியமான தலைவராக கருதப்படுகின்றார். இவர் எருசலேமை சார்ந்தவர் என்றும் இவருடைய தாய் மரியா என்றும் விவிலியம் சுட்டி காட்டுகிறது. இவருடைய அந்த இல்லத்திலே தான் தொடக்க காலத்திலே கிறிஸ்தவர்கள் ஒன்று கூடி இறைவேண்டல் செய்தார்கள் என்பதை திருத்தூதர் பணிகள் 12ஆம் அதிகாரம் 12 இறை வார்த்தை நமக்கு தெளிவாக எடுத்துரைக்கிறது. அதே போலவே இவர் 12 திருத்தூதர்களில் ஒருவராக இல்லாவிட்டாலும் ஒரு சில திருத்துதர்களோடு நெருங்கிய தொடர்புடையவராக இருந்ததாக வரலாறு சொல்கிறது. குறிப்பாக பேதுரு மார்க்கை பார்த்து என் மகன் என்று அழைக்கிறார். அதே போலவே பேதுரு சொன்ன அந்த இறை வார்த்தையை வைத்துதான் நற்செய்தி மார்க் நற்செய்தியாளர் தொகுத்து நற்செய்தி எழுதியதாகவும் ஒரு சில மரபு நூல்கள் சுட்டிக்காட்டுவதாக சொல்லப்படுகிறது. அதே போலவே 4 நற்செய்தி நூல்களிலே மார்க் நற்செய்தி நூல்தான் முதலாவதாக எழுதப்பட்டதாக சொல்லப்படுகிறது. இந்த நற்செய்தி நூல் மிக குறுகியதாக 16 அதிகாரங்களை மட்டும் கொண்டதாக இருந்தாலும் கூட இந்த நற்செய்தியினுடைய முக்கிய சாராம்சமாக மார்க் நற்செய்தியாளர் ஆண்டவர் இயேசுவை துன்புறும் ஊழியராக சுட்டிக்காட்டி அவர் வழியாக உலகிற்கு மீட்பை ஆண்டவர் இயேசு சிலுவையின் வழியாக மீட்பை கொண்டு வந்தார் என்பதை மார்க் நற்செய்தியாளர் மிக முக்கியமாக சுட்டி காட்டுவதை பார்க்கின்றோம். இன்றைய நற்செய்தியிலே முக்கியமாக உலகெங்கும் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தி பறைசாற்றுங்கள் என்கின்ற ஒரு மைய சிந்தனையானது இந்த நற்செய்தியிலே கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு மனிதனும் தன்னுடைய வாழ்க்கையிலே ஒரு நற்செய்தியாளராக மாற வேண்டும். அதைத்தான் மார்க் நற்செய்தியாளர் தொடக்கத்திலே முதலிலே தான் ஒரு நற்செய்தியாளராக இருந்தார். எனவே அவர் தன்னுடைய வாழ்வை ஒரு நற்செய்தியாளராக மாற்றி அதன் வழியாக மார்க் நற்செய்தியை நூலை எழுதி இன்று நாம் அனைவருக்கும் மீட்பை கொடுப்பதற்கு அவர் ஒரு வழிகாட்டியாக இருந்திருக்கிறார். இந்த மார்க் நற்செய்தியாளரை போலவே நாம் ஒவ்வொருவரும் ஒரு நற்செய்தியாளராக மாற வேண்டும். நற்செய்தி என்பது ஆண்டவர் இயேசு பாடுபட்டு நமக்கு மீட்பை கொடுத்ததைப் போலவே நம்முடைய வாழ்வின் மூலமாக இயேசு கற்றுக் கொடுத்த நற்செய்தியினுடைய முக்கிய சாராம்சமாக கடவுளை அன்பு செய்வது, பிறரை அன்பு செய்வது, இதை நம்முடைய வாழ்க்கையிலே நாம் வாழ்வாக்கி பிறருக்கு நாம் வாழ்வை கொடுப்பதுதான் உண்மையான நற்செய்தியினுடைய தூதுவராக நாம் மாற முடியும். சிறப்பாக சமீபத்திலே நாங்கள் எங்களுடைய தமிழ்நாடு கார்மல் மறை மாநிலத்தில் இறை அழைத்தல் முகாமை வைத்திருந்தோம். இந்த இறை அழைத்தல் முகாமிலே ஒரு தந்தையோடு நாம் உரையாடி கொண்டிருக்கின்ற பொழுது அவர் சொல்ல வார்த்தை, என்னுடைய மகனை நான் என்னுடைய ஒரு குறிப்பிட்ட இடத்திற்கு மட்டும்தான் நான் என்ன செய்வேன், அவரை பணிக்காக அனுப்புவேன். அதாவது இந்த ஒரு மறை மாவட்டத்துக்குள்ள இதை தாண்டி வேற எங்கேயுமே போகக்கூடாது அப்படிங்கிற ஒரு மனநிலை அவருடைய உள்ளத்திலே இருக்கிறது. ஆனால் ஆண்டவர் இயேசு உலகெங்கும் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தியை பறைசாற்ற நமக்கு அழைப்பு விடுக்கிறார். எனவே இன்றைக்கு எல்லாவற்றிலும் நம்முடைய மனம் ஒரு குறுகி போயிருக்கிறதை தவிர நம்முடைய மனம், நம்முடைய உள்ளம் விரிவடைய வேண்டும், விசால பார்வை அடைய வேண்டும். எனவே ஆண்டவர் இயேசுவை போல நாமும் உலகெங்கும் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தியை அறிவிக்க ஒரு நற்செய்தியின் தூதுவராக நம்மையே மாற்ற இன்றைய நாளிலே நாம் இறைவனை நோக்கி மன்றாடுவோம். எல்லாமல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவி உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.